வணக்கங்க. இன்றைக்கி எங்கடா தலை சீவாமல் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பழனி மார்க்கமாக கிளம்பியாச்சு. அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் இவங்க 2 பேர் யார் யாருன்னு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பண்ணாடி வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மால் ரெடியாக கார் எடுத்துகிட்டு நின்றுட்டுருக்காரு. நம்மளுக்காக வெயிட்டிங். ஏனுங்க போகலாமா? ஐயோ இன்னொரு ஆள் வரலையா? எப்பயோ போகிறது 6 மணி. நீங்கள் மணி என்னாச்சுன்னு பாரு. இந்த வண்டியிலே கூட தூக்கிட்டு இருக்கிற வந்துச்சா இல்லையா? அது எங்கே வண்டி எடுத்தாச்சாமா? வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் காணோம். வெயிட்டிங். இங்கே சூறாவளி பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது. ஹை 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 ஆளுக்கேற்ற வண்டி இல்லை இது. எனக்கு போகலாமா? உங்களுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக போனேன்னா ஒரு வேறு சீக்கிரம் காமிச்சு கொடுத்துருவேன். ஒரு 500,000 கையில் கொடுக்கணும்ண்ணா. கொடுத்தாகணும். ப்ரோக்கரேஜ் நம்ம கஸ்டமர் தான். வண்டி கொடுத்துருக்கீங்களா? வண்டி வாங்கி போனால் அப்படி கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருந்தேன். கூட போய் லோன் போட்டு கொடுத்தாங்க பண்ணலையே. இன்னைக்கு எப்படி போயிடுவோமா? இந்த வருஷம் காளான ஒரே வீடியோக்கோசரம் போய் தொலைவி ஒரு காளான் பிடிங்கிச்சு. அது அடுத்த நாள் தான் சிக்கிச்சு. நீங்கள் இது விடுவீங்களா? ஏதோ 30 காளான் 40 காளான் போடுவீங்க. இடம் இல்லை, பூரா கார் செட்டை போட்டாச்சு. அங்கே எங்கே போயிடுச்சு கார் செட்டுக்குள்ள மசக்கையெல்லாம் தான் முடக்கி ஒன்று 2 முடிக்கிட்டு டேடி செம்பரங்க காலத்தை போனோம். நம்மளது ஒரே காலம் தான் முடிஞ்சிச்சு. கோவால காலம் ஏன் ஐயங்க இது பிடிங்கி கொடுத்தாரா? அதுதான் கடைசியா நீ தானே ஒன்று இடம் எங்கே சேர்த்துற நடுவில். இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போச்சு. டேரக்ட் போனீங்க. அது வாங்கி இப்போ எப்படி டேரக்ட் செஞ்சு விளக்கிட்ட போட்டி படிச்சதொன்னு பெயிண்ட் அடிச்சிட்டே இல்லையா? கொடுத்தாச்சு. பெயிண்ட் அடி கொடுத்தாச்சு. குணத்தூர் நிற்குது. காருக்கு என்ன பண்ண ப்ராப்ளம்? எந்த கார்த்திக்? கார் 800. ஐயோ அதே இல்லையா? அவனுக்கு எடுத்து கொடுக்குறேன். அவனுக்கு கொடுக்குறான். அவன் வேணா பாரு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இது வச்சுக்கோங்க. என்னால் தர முடியும். கல்யாணமா இல்லை செலவாக்கி வச்சுக்கோங்க. அவன் பார்த்தா கல்யாணம் வண்டியும் போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க முடியல. வண்டி எடுறான்னா எடுக்க மாட்டேங்குதா? எனக்கு எடுக்கல. இருங்க வேணும்னு விஸ்கன் வேணா ஃபைனான்ஸை போட்டு கட்டிக்க வேண்டியது கொஞ்சமா. சர்வேர் கூட வேலைக்கு போனா அவன் காசு கொடுக்குறா. அவனுக்கு கிட்ட கிடக்குது பாவா. அவனுக்கு பிக்கல் பிடுங்கல கிடக்குறேன். அவனுக்கு போய் காசு கேட்டோம்னா மத்த எடுக்குது. கார் ஒன்றும் இல்லைப்பா. கார் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தாமணி எடுத்து திருச்சி வைக்கிறாங்க பார்த்துங்க. 6 மணிக்கு வந்துடும். அப்படி என்ன 10 மணி வரைக்கும் ஒர்க் சாப்பிடுதா? வெல்டிங் ஒர்க் சாப்பிடு. காலை நேரத்தில் நிற்கிறேன். 6 மணிக்கு வேலை ஆரம்பிச்சிடுவேன். 10 மணிக்கு மேலே நம்மளால சேவை கட்ட அப்புறம் 10 மணிக்கு வந்து சேவை கட்ட போயிடுறதா? வெய்ய வந்தால் சேவை கட்ட போயிடுறேன். பரவாயில்ல. பைபாஸில் சைடில் மரத்தை விட்டுருக்குறானுங்க. இதான் தோட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்குறா? இல்லைங்க, கம்பெனிக்கு இந்த பக்கம் இருக்குது. வியாபாரமா? ஆமாம், கம்பெனிக்கு இந்த பக்கம் இருக்குது. அது மேலே காட்டுக்கும் போது வெட்டி விட்டுருவானுங்க. அது வேறு விஷயம். இன்னும் கம்பத்து மாற்றி போடுவானுங்க. கம்பத்து மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏனுங்க அந்த பக்கம் போனால் காட்டுக்கார பார்த்து விஷயம். 1 மாதத்துக்கு நான்வெஜ்ஜில் சாப்பிடக்கூடாது. அதுதான் புரட்டாசின்னு ஒன்று பிடிக்கிறது. அதுவும் பிடிச்சல அப்புறம் என்ன உண்டு? அதெல்லாம் நான் பிடிக்க கிடையாது. அந்த 1 மாதம் இருக்குது. இல்லைன்னா மட்டும் தினம் சாப்பிட்ற குன்னத்தூர் சரி ட்ரீட் என்னாச்சு? வைக்கலாம். எப்போ வைக்கலாம்? என்ன சம்பவத்தை கேள். நீ எப்போ வைக்கிறான்னு அவன் தான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ போலாம் போலாம். நீங்க வாங்கப்பா. சரி நீ எப்போ சொல்லு வந்து நீ சொன்ன இது கோழி ஒன்று கேட்டு நான் கோழியை பிடிச்சி கொடுத்தேன். வீட்டுல வாய்க்கணும் போட்டு கேட்டா நீங்க வந்து வாங்கப்பாங்கிற பாத்துக்கிறா. வச்சுக்கலாம் ட்ரீட். கோழி வேணான்னு சொல்லி கோழியும் பிடிச்சி கொடுத்துட்டேன். அப்புறம் கோழி அது சளி பிடிச்சிருச்சு அந்த கோழிக்கு. அது இருந்த பண்ணையத்தை மூச்சு போட்டு தலையோட திருவிட்டேன். ட்ரீட்ல போட வேண்டியதானே. தென்னலை வச்சுட்டு என்ன பண்ணுது? கூப்பிட்ட வள்ளிங்கிறனா வீட்டுக்கு ஏதோ ஒரு கோழி போட்டோம்னா மித்த கோழி வளர்த்தாரு கொடுவாங்க. பூரா நாமளே போட்டு தின்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ தீன் போடுறாங்க. அப்புறம் அதுவும் போட மாட்டாங்க. நானந்தா வானாசல் நாடா இருக்கு. அப்படி இல்லை தெருவில் அதுக்கு பையன் கூட இந்த புல்லட்டை ஓட்டி பாட்டுக்கு போட்டா போடாங்கல்ல. அவங்ககிட்ட கொடுத்து வளர்த்துக்கிற நீ மயிர கொடுத்தா வளர்த்தி தர மாட்டேங்கிற. அவங்கள்ட்ட வந்து பாவன் கூட 5 பட்டா கை கொடுத்துருவேன். நான் இன்னும் கொடுத்ததே இல்லை. வேறு கொடுக்கு
எங்கே கொண்டு வர கண்டங்க கூட கொண்டாந்துட்டு இருக்கிற, அப்புறம் அது இங்கே வருதுங்க அங்கே வருதுங்கிற படப்படனுக்கு வளர்த்து கொடுத்துட்டு தான் நாங்கள். ஏனுங்க அதுக்கு என்ன நான் வாய்க்குள்ள என்ன சாக்காதுன்னு பேர் சொல்ல முடியும். இல்லை தடந்து அடி என்ன ஆகு, அது எப்படி இருந்தாலும் வரக்கு ஒரு வருஷம் ஆகி போயிடுது. வருஷம் மாற்றி எல்லாத்துக்குமே கூட்டா 3 கீரி கொஞ்சம் செங்கற்பு இருக்குது. எப்போ முடிச்சு கிடைக்கிறீங்க அன்னைக்கு முடிச்சுட்டு கோழிக்கு ஒரு சாகு கொடுங்க. கொடுக்குறவரை உங்களுக்கு தான் கொடுக்குற, கடைசியில் வந்து எங்கே பண்ணுற இங்கே பண்ணுறேன்ட்டு முதல்ல 7 விட்டு 5 விட்டு ஒட்டுக்க கொண்டு வந்து இப்படி வெடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே வாய்க்கிலேயே ஒரே முட்டை பேட்ச் வாஸ் அவுட்டு. அப்புறம் அது குஞ்சுலேருந்து பெருசாகி முட்டை வச்சு அப்புறம் சேவலாக வேண்டாமா கூட்டுக்கார வீடு தான். அவர் ஏதோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒன்று பிடிச்சிட்டு வந்து 5000 ரூபாய் பிடிச்சிட்டு போகிற ஒரு ஆள் போட்டுக்காரு. எங்கே போனார் பூராத்தி நேரத்தோட பிடிங்கி தனிட்டாரு அரிசி. பழனி அன்புடன் வரவேற்கிறது. இங்க ஒரு ஹோட்டல் நல்லா இருக்கு, அன்னபூரணி இருக்கிறது. அன்னபூரணி ஓரளவுக்கு இருக்கும். மொட்டை சாப்பிடல ஏனது ஓகே. அந்த கோயில் கிட்டே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். கௌரி கிருஷ்ணா இருக்கும் கோயில் கிட்ட. அவ்வளோதான். போன வாரம் வீட்லேயே போட்டு நான் மேலே போயிட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த கூட சாப்பிடலாம் சொன்னாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீயை மட்டும் போட்டு மேலே ஏறிடுமா? நீ முட்டை போட, நான் டீ போடுறேன். அப்புறம் நானே நீ முட்டை போடப்பா. இல்லை இப்படி இருந்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது? வேலுண்டு வினை இல்லை. அடாடா அது ட்ரக்ஸை வச்சு அந்த விளம்பரத்தை வச்சு திரு ஆவின்குடி. ஆக்சுவலி இதுதான் வந்து 3ஆம் படை வீட்டில் இதுதான் திருவாயன்குடி தான் 3ஆம் படை வீடு. நம்ம ஆளுக்கு மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. பழனின்னு வச்சுக்கிறாங்க மட்டும். சமூக நதி போலாமா இன்னைக்கு? சண்முக நதியில் ஒரு குளியல் போடுவோமா? சமூக நதி அங்கே மேக்க போகிற மாதிரி. இதுதான் சண்முக நதி டேம். அது என்னமோ டேம். சமூக நதி 7 கிலோமீட்டர் போகணும் மேக்க சமூக நதிக்கு. சரி வேணா பழனி மலை ஏறிட்டு வந்து போகலாம். குதிரை வண்டியில் போகலாமா? எனக்கு குதிரை வண்டிக்காரர் லட்சக்குன்னு போகலாம். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க சின்ன கண்ணுக்குட்டி எப்படின்னு 1000 தான் எங்கள் காரில் போனாலும் லட்சக்குன்னு இதில் போகிற சார். எனக்கு பள்ளிக்கூடத்தில் குதிரை இது வந்திருக்கிறீங்களா? அவர் வெளியோட வந்திருக்காரு. அதெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் குதிரைன்னு வருவார். லட்சக்குன்னு வருவார். லட்சக்கு பழனி மலை பனிமயெல்லாம் மூடி வச்சுட்டாங்க. நல்லா தெளிவாக தெரியுமா நினைக்குது. காலையில் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல. அவர் வந்து செவ்வாய்க்கிரத்துக்கிட்ட போயிருப்பா. அப்படி நீங்கள் எங்கே எழுப்பி விட்றாங்க. ஐயப்பன் கோயில் பக்தர்கள் வந்துட்டாங்க. கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிச்சுல்ல. 2 மாதத்துக்கு கோயில் பக்கமே போகக்கூடாது எங்கேயுமே. இல்லை ஃபுல்லு அருமை. இந்த ஒரு ஃப்ரீ பார்க்கிங் நம்ம இருக்குமே. அது நிறுத்திட்டு இதில் போய்க்கலாம். இப்படி இறங்கி வந்து அந்த சந்தில் அந்த பின்னாடி பக்கம் போயிடலாங்கிறியா? இல்லை பார்க்கிங்குள்ளேயே ஒரு சந்து இருக்கும். அந்த சந்தவழியே போனால் மொட்டை அடிக்கிறது முன்னாடியே ரைட் சைடில் இருக்கு. ஃபுல்லாகிடுச்சு என்னமோ. மலைக்கு பின்புறமாக வந்தாச்சு. நம்மளுக்கு ஒரு பார்க்கிங் ஒன்று கிடச்சிது, பெய்டு பார்க்கிங்கு. இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பக்கம் பூரா பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம நடந்து போய் மொட்டை அடிச்சுட்டு மேலே போகலாம். செம நீட்டாக இருக்குது.
எல்லாம் சுற்றி வர பார்க்கிங் பூரா தூக்கி விட்டாங்க, கடாய் பூரா தூக்கி விட்டாங்க. பிள்ளையாருக்கு நந்தி வருமா? நந்தி ஆப்போசிட்டில் வரும்ல, சிவன் தானே வரு. மூஞ்சூர் வரும். அந்த மூஞ்சூர் நந்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இது ஊரா ஆக்கிரமிப்பு. ஊரா கார் நிற்கும். பாட்டை பாரு, போட்டு ஏறிக்கு வந்து போகுது டட்டடா டட்டடான்னு. எடுக்கலண்ணா ஓகே. பண்ணிட்டா எங்கே பாரு, நல்ல ஒரு முட்டை போட்டாச்சு. முட்டை காமிக்கணும்ல. இங்கே இருந்த கடையில் பூரா அகற்றிட்டானுங்க. சித்தனாரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த சைடு ஆப்போசிட்டு நம்மளால 2 வைக்க நடந்து போயிட்டுருக்கு. படிக்கட்டோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே தான் பாத விநாயகர் கோயில் இருக்கும். இங்கே சோடை மற்ற வச்சுட்டு மேலே ஏற போகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. டாட்டா பை பை. மயில் ஒன்று நின்றுருக்கு, அதெல்லாம் எடுக்கிறாங்க ஃபோட்டோ. 2 நாள் பயங்கரமாக நடந்து போயிட்டுருக்கு. முன்னாடி மொட்டை அடிச்சாச்சு, சாமி தரிசனம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு போகலாம். பை பை. மொட்டை அடித்து முடிச்சுட்டு செப்பலெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அடுத்தது கிரிவலம் வரங்கிற பேரில் 1/2 ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஏய் என்னை காட்டுதுப்பா. திருப்பங்க. ஓ இப்படியா? ஏய் ஜாலியா. அபூர்வம். காலையில் சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான். காலையில் உள்ளே போனால் வந்துடலான்னு போனால் லேட் ஆகி போச்சு. நம்மளுக்கு காரில் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமா? காலைல சாப்பாடு இப்போ தான் வாங்கி தர்றேன். என்ன பண்ணுறது, நம்மளை நம்பி வந்தால் இப்படித்தான். என்ன இருக்கு? मशरूम पनीर टेलीकॉम चिल्ली मंचूरियन पेपर फ्राई மஷ்ரூம் இருக்காமா? पनीर टिक्का சொல்லலாம். ஏன் பொடி பொடிச்சுன்னு இருந்து போட்டுருக்கு. எனக்கு பொடிய பிடிக்காது. துவரம்பருப்பு, மோர், என்ன தயிர் குழம்பா? அது மோர் குழம்பா? மோர் குழம்பு. நடுவில் இருக்கிறது கூட்டா? பாயாசம், புளிக்குழம்பு, ரசம், தயிர், அதுக்கப்புறம் இது சூப்பு, பொடி. ஏன் பண்ணாடி குழம்பு ரசம் ஏனுங்க பண்ணையம் ரசமா? ரசம் குழம்பு தயிர் பண்ணையம். என்ன ஊற்றுறீங்க இப்போ? ஏன்னா எனக்கு என்ன ரசத்துக்கு தக்காளி வரமா? போச்சு. நல்லா கெட்டி தயிர் நடுவால் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அடித்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். ஃபைனல் டச்சு பாதாம் பால். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை வாக்கு, ட்ரெடிஷ்னல் மெத்தட் மாதிரி ஆம்பளை ஃப்ரை. கிடாவத்துக்கு போனால் தான் வெத்தலை வாக்கு போடுவோம். இருந்தாலும் இங்கே ட்ரை பண்ணுறேன். முறுக்கா அடடா. தீபாவளி பொங்கல் முறுக்க தான் வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம். நல்லா ஒதுக்குப்புறமா இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க. ஹோட்டலா? சமைக்கிறதுக்கு சாப்பாடுலாம் கூட்டம் இல்லை. கூட்டம் டேபிள் வெயிட் பண்ணணும். பரவாயில்ல, நல்லா இருந்தது. நீங்கள் இந்த சைடு தாராபுரம் டு பழனி டு தாராபுரம் ரோடு. அது தாராபுரம் டு திண்டுக்கல் ரோடு. தாராபுரம் டு திண்டுக்கல் ரோட்டில் அபூர்வா நல்லா இருக்கு. நல்லம்மாள் கிராமி ஒரு ஆப்போசிட் நான்வெஜ் ஹோட்டல். நல்லம்மாள் நான்வெஜ், அது நல்லாயிருக்கும். சாப்பிட்டோன்னே சரியான டயர்டு, அதனால் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு
பேக்கரியில் நிறுத்திட்டு அப்படி தலைவர். இதுதான் ஆதிக்கட்டி ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாச்சு. சூரியனை காலையில் வர சொன்னால் சாயங்காலம் தான் வெளியே வர. அப்படி காலைல யாரு தான் கொண்டு விட்டாங்க? யார் கொண்டு வந்துட்டா? தாத்தாவா? சூப்பர். இனிதே ட்ரிப் முடிஞ்சுது. வணக்கம். 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 யாராவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.